ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு பென் ஸ்டாண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் வந்து க்ளூ, அப்புறம் நம்மளுக்கு வந்து சிசர்ஸ், அப்புறம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் எதுனாலும் ஓகே, அப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பீஸ், அப்புறம் கொஞ்சம் கலர் பேப்பர். ஸோ எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை வந்து ஸ்கொயர் பேப்பரை நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இருக்கிற எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அது நம்மளுக்கு தேவைப்படாது. பட் பத்திரமா வச்சுருங்க, இந்த கிராஃப்ட் நம்மளுக்கு போக போக தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பேப்பர் மாதிரி கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நான் காமிக்கிற மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் நான் வந்து ஒரு கலர் பேப்பர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கொயர் பேப்பர் செய்யும்போது கட் பண்ணி மிச்சம் இருந்ததில் அது நான் வந்து வேறு கலர் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கும்ல, ஸோ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் காமிக்கிற இடத்துல நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸை வந்து அதில் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டினக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நம்ம வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக உள்ளே பண்ணணும், இல்லைனா பேப்பர் வந்து கசங்கிரும். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டேன். பார்க்குறதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து 6 பீசஸ் தேவைப்படும். ஸோ ஒன்று செஞ்சிட்டோம், இன்னும் 5 பீசஸ் செஞ்சிட்டோம். இப்போ வந்து ஒரு கலர் எடுத்து அதில் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஒரு சைடில் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கலர் நம்ம செஞ்சு வச்சுருந்ததை ஒட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்டாக வர வரைக்கும் நம்ம வந்து ஒட்டிக்கணும். மொத்தமாக நம்மளுக்கு 6 பீசஸ் இதில் தேவைப்படும். பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு கார்ட்போர்டு எடுத்து நம்ம கீழே பேஸ் வைக்கிறதுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணினதுக்கப்புறம் இப்படி கீழே வச்சு நம்ம ஒட்டணும், அவ்வளோதான். ஸோ க்ளூ வந்து அந்த ஒரு லைன்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கார்ட்போர்டை ஒட்டிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அழகான பென் ஸ்டாண்ட், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ஸோ இதில் நம்ம வந்து பென்ஸு, உங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ க்ளூ கூட நான் இதில் வந்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் வந்து பேப்பர் கிளிப்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜேவிஸ் கிரியேட்டிவ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.